சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு 2 நாளா ஏராளமான ஃபோனுங்க, ஏகப்பட்ட ஃபோன் பண்ணி நச்சரிக்கிற மாதிரி பேசிட்டே இருந்தேன். வண்டியில் போக முடியல, எங்கேயாவது போயிட்டு இருந்தேன்னு வச்சுருங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்றைக்கு நான் சூளைமேடு வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, போகும்போது வடபழனி சிக்னலில் போகும்போதும் ஃபோன் வந்துச்சு. சரி, ஓரமாக நிப்பாட்டி கேட்டால் இந்த பிரச்சனை. சரி, காலையில் தூங்கி முடிச்சோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஆரம்பித்து ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஏதோ மாலை மலரில் ஏதோ போட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அதுக்கு ஒரு ஃபோன், அதுக்கும் கொஞ்சம் பேர் ஃபோன் அடித்து என்னங்க இப்படி பண்ணுறாங்க, என்னங்க இப்படி செய்கிறாங்க. முதல்ல நான் சொல்கிறேன், இது பாஜக சம்மந்தப்பட்ட விவகாரம், அதனால தான் சொல்கிறேன். பொடி வச்சு பேசுகிறேன்னு இல்லை, உடச்சி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, பாஜகவில் நான் ஒரு நிர்வாகி கிடையாது. முதல் பாயிண்ட், நான் ஒரு சாமானியன். எனக்கு இந்த தேசியத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால, அது சின்னதுலேருந்தே ஊர்னதுனால தேசியம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கேன். நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு மற்றபடி எனக்கு எந்த பெரிய சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா, இப்போ மோடி மாதிரி ஒரு மனிதர்கள் இனிமேல் இவரை விட சிறந்தவங்க வருவாங்களாங்கிறது, ஒருவேளை வந்த பிறகு சிறந்தவங்களாக இருந்தால் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். இப்போதைக்கு இதுவரைக்கும் உள்ள கணக்குப்படி இவரை விட சிறந்தவர் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சதில்லை. தேசத்தை தெய்வமாக போற்றி வணங்குவதில், வழிபடுவதில் இவருக்கு நிகர் இவர் தான். அந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு மேலே அபரிவிதமாக நேசிக்க முடியும். நாடு வளரணுங்கிறத தவிர வேற எந்த இதுவும் இருக்காரு பாருங்க. இங்கே திமுகவில் உள்ள ஒரு கவுன்சிலருடைய சொத்தை விட பிரதமராக இருக்கக்கூடிய 10 வருஷம் பிரதமர், 12 வருஷம் முதலமைச்சர் குஜராத்தில், அவருடைய சொத்து கீழே இருக்கும். சொத்தே இருக்காது. அவர் இதுக்கு பிறகு என்ன பண்ண போறாரு? சன்னியாசியே போயிடுவார், அவ்வளோதான். என்னைக்கு பிரதமர் இதில் இருந்து அந்த நாற்காலிலேருந்து இறங்கி போகிறாரோ, அவர் பாட்டுக்கு சன்னியாசி வாழ்க்கையை தான் வாழ போகிறார். அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம புரிஞ்சோம். இது மாதிரி ஒரு மகான் இனிமே நமக்கு பிரதமராக அமைவாராங்கிறது கேள்விக்குறி. தமிழகத்தை எடுத்துடுங்க. இதுவரைக்கும் தேடிக்கிட்டே இருந்தோம், என்னடா இந்த மாதிரி 60-70 வருஷமாக அந்த நாட்டை குட்டி சோறாக்கி அவ்வளவும் சாராய கடையாக திறந்து வச்சு வரக்கூடிய தந்ததியினால நாசமாக போயிட்டு இருக்காங்களே. இந்த நேரத்தில் அதே மாதிரி போதைப் பொருளெல்லாம் கொண்டு போய் அடுத்த தலைமுறை எல்லாம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிருமே. அது வசதியானவங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மதுவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி போதைப் பொருளையும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்களே. சேர்த்து எல்லாத்தையும் மொத்தத்தையும் நாசம் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி எல்லாம் வேதனைப்பட்டு இருக்கும்போது தான் உள்ள வந்தவர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். வாராது வந்த மாமணி, அப்படிதான் அவரை நம்ம சொல்ல முடியும். எப்படி பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை நம்ம சொல்ல முடியும். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மிகப்பெரிய அளவில் மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு நல்லவன் கிடையாது. அதான் பிரச்சனையே. அதுதானே பிரச்சனையே. தமிழகத்தில் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஒருத்தங்களும் நேர்மையானவங்க கிடையாது, உண்மையானவங்க கிடையாது, உழைக்கிற, அதாவது கை சுத்தமானவங்க கொடுப்ப ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களாக, ஒரு திறமையானவராக அப்படி கிடையாது, ஆளே கிடையாது. அது சீமான எடுத்தாலும் சரி தான், யாரை எடுத்தாலும் சரி தான். இதுதான் நிலவரம். திமுகவில் சொல்லவே வேண்டாம், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதுதான் நிலவரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்ததுனால அவருக்கு மேலே மக்கள் பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா ஜாதிக்காரங்களும் அவரை ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது. அவரை ஒரு தேசிய இப்போவே இங்கேருந்து அவரை பிரதமர் லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய கிராஃப் அப்படி தான் போகுது. அந்த அளவுக்கு அவருக்கு மேலே மக்கள் அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை அந்த மனிதர் கண்டிப்பாக வீண் போக விட மாட்டார். நிச்சயமாக அந்த நம்பிக்கைப்படி அவர் நடப்பாருங்கிறதுல எந்த மாதிரி சொன்னதை செய்யக்கூடிய ஆள் தானே, அதனால் இருப்பார். இப்போ விஷயம் என்னன்னா, பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பாண்டிச்சேரி அப்புறம் தெலுங்கானா 2 மாநில கவர்னர் அவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏன் சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க? இதுதான் என்னுடைய இது. என்ன கேட்டாங்க தெரியுமா? அது தென்சென்னையில் நிப்பாட்ட போகிறாங்களா? அது எப்படிங்க தென்சென்னையில் அந்த அம்மாவை சீட்டு கொடுப்பாங்க? அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, இருக்கட்டுங்க ஐயா, நாம் ஒரு சாமானியன் தான். இது பாஜகவில் எங்கே முடிவு எடுக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லைங்க, அது எப்படிங்க? சரி, நான் இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் தப்பிச்சு 2 நாளாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். கன்னியாகுமரியில் அதாவது சென்னையில் தான் உள்ள வாசிகள், சென்னையில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம 2 பதவி கொடுத்தாச்சுல, அவங்களுக்கு இவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சு அழகு பார்த்தாச்சுல, பழையபடியும் அவங்கள இங்கே பண்ணுறது அது எப்படி சரியாக இருக்கும்? இப்படி ஒரு கொஞ்சம் பேர் கேட்டாங்க. கன்னியாகுமரியிலேருந்து சரி நம்ம மாவட்டத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் இதே கருத்து தான்.
அது எப்படி அவங்க வந்து ஒரு பெரிய கௌரவமான பதவியில் இருந்திருக்காங்க, அப்படியே ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போகிறது தானே சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு பழையபடி வந்து எம்எல்ஏ நிற்கிறேன், எம்பியா நிற்கிறேன், கவுன்சிலர் நிற்கிறேன்லாம் எப்படி அது வந்து சரியாக இருக்குங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து இதே கருத்தை தான் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஆழமாக வேற மாதிரி நான் ஒரு இதை யோசித்து பார்க்கும்போது அண்ணாமலை ஐபிஎஸ், இவர் இல்லை பிரதமர் ஆயிட்டார், பிரதமர் உயரத்துக்கு போயாச்சு. அவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நிற்பாரு. நான் இன்னமும் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு நம்பிக்கை நிற்பாருங்கிறது நம்பிக்கையை விட என்னுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு ஒரு ஏக்கம்னு வச்சுருங்களேன். அவர் இங்கே நின்னார்னா தமிழ்நாட்டினுடைய களமே மாறி போனங்கிறது பொதுவான ஒரு இதுதான். அந்த அடிப்படையில் அவர் அங்கே காசிலே நிற்கிறாரு, வாரணாசி தொகுதி. அப்படியே இந்த ராமநாதபுரம் தொகுதியில் நின்னார்னா ஈஸியாக வெற்றி பெற முடியும். இங்கே ஒன்றும் பெரிய இப்போ அவருக்கு பெரிய சேலஞ்சு எல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, இல்லை அந்த அளவுக்கு ஆகி போச்சுது. இப்போ அவர்களுடைய கூட்டணி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக சாலிடாக அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நின்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்குமே, நமக்கு அப்படி ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம், அப்படி அதே மாதிரி தான். இப்போ அவர் அங்கே நான் வந்து ராமேஸ்வரத்தில் நின்னா நல்லா இருக்கேன். ராமேஸ்வரம் அவர் நிற்கிறது வாய்ப்பு இருக்கனால நான் அந்த இதை சொன்னேன். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க போகிறேன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் எங்கள் தொகுதியில் நீங்கள் கன்னியாகுமரியில் நில்லுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் தொகுதிக்கு வாங்கன்னு நான் கூடுவேன். அப்படி இல்லையா, இப்போ சென்னையில் நான் இருக்குங்கிறது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, இங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இங்கே நில்லுங்கன்னு சொல்லுவேன். இல்லைன்னா சென்னையில் ஏதாவது ஒரு தென் சென்னையில் நில்லுங்கன்னு சொல்லுவேன். இப்படி நான் நிற்கிறது, நான் வசிக்கிற இடம், இதை நோக்கி தான் நான் இழுத்துட்டு போகுது பார்ப்பேன். கொங்கு மண்டலத்தில் உள்ள இல்லைங்க, அவர் கோயம்புத்தூரில் நிற்கட்டுங்க, ரோட் ஷோவில் எப்படிப்பட்ட கூட்டம். சேலத்துக்கு இல்லை சேலத்தில் நிற்கட்டு சார், எங்கள் ஊருக்கு விடுங்க, எங்கள் ஊருக்கு பிரதமர் நிற்கட்டு, எங்களுக்கெல்லாம் பெருமை அவர், நாங்கள் அவரை வெற்றி பெற வச்சு காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே கரூரில் நிற்கிறதா இருந்தால் கரூரில் உள்ள அண்ணாமலை ஐபிஎஸ்ஸே சொல்லுவார், எங்கள் ஊருக்கு பெருமை, வாங்க நாங்கள் வெற்றி பெற வைக்கணும்னு தான் அவரும் சொல்லுவார். இப்படி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் அவர் நிற்க போகிறேன்னு சொன்னாலும் கூட அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாரும் எங்கள் தொகுதியில் நில்லுங்கன்னு கூப்பிடுவாங்க. பிரதமர் நிற்க போறாரு, அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து இங்கே வந்து நிற்க அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வாங்க, இங்கே நின்று நீங்கள் எம்பி ஆகி போங்க, எங்களுடைய எம்பியா இருங்க, எங்கள் தொகுதியினுடைய எம்பின்னா எங்களுக்கு பெருமை தானேன்னு சொல்லி தான், அது தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி தான், இது தென்காசியாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா நெல்லையாக இருந்தாலும் சரி தான், விருதுநகராக இருந்தாலும் சரி தான், மதுரையாக இருந்தாலும், என்ன தொகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இல்லை, பாண்டிச்சேரி இருந்தால் கூட எல்லாரும் அதே தான் கேட்பாங்க. இதுதானே எதார்த்தம். அப்போ அவரை எல்லாரும் பிடிக்குது, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நாட்டுக்கு உலகத்துக்கு நல்லது செய்த ஒரு மாமனிதர். நாமெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அதுக்கு அவர் கொடுத்த தடுப்பூசி தான் காரணங்கிறது எல்லா திமுக காரங்கள் உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த அம்மாவை ஏன் வந்து எல்லாருமே கரிஞ்சு கூட்டுறாங்க? ஏன் அதாவது தொன்சொன்னில் நிற்க கூடாது, இங்கே உள்ள அது எப்படி அவங்க வந்து இங்கே நிற்கிறது, இங்கே வேற ஆளே இல்லையா அப்படிங்கிறாங்க ஒரு குரூப். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் அப்போ அவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிற்கக்கூடாதுங்கிறது இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் 2 மாநில கவர்னர் பதவி கொடுத்தாச்சுல, அதில் இதோட ஒன்று அவங்களுக்கு வேற என்ன ஆசை, ஏன் இப்படி இந்த பொம்பளை ஆசைப்பட்டு அலையுது அப்படிங்கிறாங்க எங்கள் ஊருக்காரங்க. சரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர் சொல்கிறார், இல்லை அவங்க இங்கே அவர் அவங்க அங்கே நிற்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு இருக்கும் போல் இருக்கு. ஏதோ ஒரு எனக்கு அப்படி தான் தோணுது. பாண்டிச்சேரியில் தான் அந்த அம்மாவை நிற்க வைக்கிறதுக்கு அவங்க கையில் விழுந்து எப்படியாவது எனக்கு சீட்டு வேணும், பேர் ஆசை தான் சார் காரணம், வேற என்ன இதில் என்ன சொல்ல முடியும்னா. ஒரு கவர்னர் ஆகிட்டாங்க, அதுக்கு மேலே போவாங்களா கீழே வருவாங்களா? ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது எம்பி ஆயிடணும், ஆகிட்டு அது பிறகு எம்பி ஆயிரதோ அதோ இதோ எனக்கு வந்து அதில் எந்த இதுவும் கிடையாது. அது அவங்க மாநில தலைவராக இருந்தவங்க, ஒரே கோஷத்தில் பெரிய பேர் வாங்கினவங்க தான் அவங்க தான். ஒரே ஒரு தாமரை மலர்ந்தே தீரும், இதுதான் அவங்க கொடுத்த கோஷம். அது வந்து உண்மை 2016 தேர்தலில் அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்தில் பாஜக இருந்த சூழ்நிலையில் அவங்களுடைய சேவை வந்து கண்டிப்பாக தேவை தான், சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை, அதை தாண்டி பல படிகள் வளர்ந்து போயிட்டு பாஜக. என்னுடைய இது ஒரே ஒரு இதுதான் சார், அண்ணாமலைக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க கொம்பு சீவுறாங்கன்னா அவங்கள நம்மளால ஏற்றுக்க முடியாது. எனக்கு அதில் ரொம்ப உறுதியாக இருக்கு. மாற்றிக்கணும், அவங்கள மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓகே, நான் மாற்றிக்க மாட்டேன், மாத்திர மாதிரி நடிப்பேன், நீங்கள் நடித்ததெல்லாம் போதும் போயிட்டு வாங்கிட்டு தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி தாங்க சொல்லுவேன். அது என்ன நம்மளால் அதை ஜீரணிக்கவும் முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஏதாச்சும் சொன்னல வாராது வந்த ஒரு மாமணியே அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. அவருக்கு எதிராக கொம்பு சீவிட்டு தெரிஞ்சுட்டு, அவருக்கு எதிராக ஒரு வார் ரூம் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு, சரி ஏதோ இருக்கட்டு, என்னென்னு போகிறாங்க விடுங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவங்கள வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொன்னாங்க. உடனே தெரியும்ல, அவர் அங்கே உள்ள முதலமைச்சர், அப்போ முதலமைச்சர் தெரியாமல் இருக்காதுல்ல, அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், இது இங்கே உள்ள ஒரு ஆளை நிப்பாட்டுங்க. பாண்டிச்சேரி ரங்கசாமி சொல்கிறார், என்ஆர் காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், பாண்டிச்சேரி சீட்டு வந்து பாஜக ஒதுக்கிட்டாங்க, அதான் விட்டு கொடுத்தாச்சு, பாஜக அங்கே வந்து முடிவாகி போச்சு. பாஜகவில் யாரை நிப்பாட்டணும், எந்த ஊருக்காரங்களை நிப்பாட்டணுங்கிறத பாஜக காரங்க தான் முடிவு பண்ணணும்.
கன்னியாகுமரியில் பிறந்தவங்களை கொண்டு போய் சென்னையில் போய் இருக்காங்க, அந்த விருகம்பாக்கத்தில் இருக்காங்க, அதில் விருகம்பாக்கத்தில் நிற்க முடியும் அப்படின்னா, இல்லைன்னா சென்னையில் வீடை வச்சுட்டு கோயம்புத்தூரில் நிற்க முடியும், எங்கே வேணாலும் நிற்கலாம் சார். தம்பிதுரை தொகுதி அவர் பிறந்தது ஒரு இடமா இருப்பார், இன்னொரு இடத்தையே EVKS இளங்கோவன் அவர் தேனி தொகுதியில் போய் கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். திருச்சி தொகுதியில் திருநாவுக்கரசர் நின்னார். இப்படி அது யார் வேணாலும் நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம். காமராஜரே எங்கள் நாகர்கோவில் பழைய தொகுதி பேர் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி. இப்போ தான் அது கன்னியாகுமரி மறுசீரமைப்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியாக மாறி இருக்கு. அதில் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் நின்று தான் ஒரு 1969 இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் காமராஜர். அப்படியே எங்கே வேணாலும் யார் வேணாலும் நிற்கலாம் இந்தியா முழுக்க, அதுதான். ஆனால் ரங்கசாமி அவர்கள் அவருடைய கட்சியை தாண்டியே என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம், நீங்க இங்க உள்ள ஒரு ஆளை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அம்மா வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்படித்தானே அர்த்தம்? இந்த அம்மா எங்களுக்கு வேண்டாம், போதும், அவனையும் போடுங்க வீட்டுக்கு, இல்லைன்னா வேற எங்க நீங்களா வச்சுடுங்கன்னு சொல்லி அவரு தமிழக பக்கம் தள்ளுறதுக்கு பாக்குறாரு. இங்க உள்ள மக்கள் தொண்டர்கள் உண்மையிலேயே கொந்தளிக்க தான் செய்றாங்க, ஏத்துக்கலைங்க. சென்னை வாசியாக இருந்தாலும் சரி தான், கன்னியாகுமரி வாசியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் யாருமே இந்த அம்மாவை அவங்க நிற்கணுங்கிறதுல விருப்பப்படலை. அதை நம்ம அதைத்தான் அதனுடைய வெளிப்பாடு தான். நம்ம என்ன போட்டு ஃபோன் அடிச்சு, நான் சும்மா ஏதோ வீடியோ போட்டுட்டு போடலான்னு பார்த்தா அதை வீடியோ போடவும் முடியல, ஒரு இதான் பண்ண முடியல. வெளியே ஒரு சின்ன முக்கியமான வேலை அதுக்கு போகலான்னு பார்த்தா அப்பவும் ஃபோன் தான், மாற்றி ஃபோனே பண்ணாதுங்கன்னு வேற சொல்லிவிட்டேன். ஆனாலும் ஏதோ நம்பர் கிடச்சி போச்சு, உடனே அடிச்சு பேச. நம்மளும் ஒரு மரியாதை, அன்னோன் நம்பர்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், இருந்தாலும் எடுத்துருவேன். பெரும்பாலும் எடுத்து என்னன்னு கேட்பேன், ஏதோ முக்கியமாக சொல்கிறாங்களான்னு பார்ப்பேன். உடனே இதுன்னு சொன்னால் வச்சுருங்க ஐயா, நான் இப்படி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறேன். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா, தொண்டர்கள்ல இருந்து இந்த அம்மா எவ்வளவு விலகி போய் நிற்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதரவாளர்கள்ல இருந்து, தேசியவாதிகள்ல இருந்து இந்த அம்மா எப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க, இல்லை விலகி நிற்கிறாங்கிறது இவங்களுடைய செயல்பாடு, கடந்த கால செயல்பாடு இல்லை நிகழ்கால செயல்பாட்டில இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு விலக்கி வச்சிருக்கு. மக்கள்ல இருந்து, தொண்டர்கள்ல இருந்து, பாஜக ஆதரவாளர்கள்ல இருந்து, தேசியவாதிகள்ல இருந்து அவங்க விலகி நிற்கிறாங்க. அது எப்படின்னா, அவருடைய செயல்பாடை மாற்றணும்னா அவங்களுக்கு அப்படி சொல்லலை, பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பலரும் இதை யோசிக்க வேண்டியது, இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணுங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். மற்றபடி அந்த அம்மாவை பற்றி சொல்லி எனக்கு என்ன போகுது. ஆனால் என்னுடைய நோக்கம் இதுதான். பாஜகவில் உள்ள அதாவது உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். இவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னர், ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கேன். இவங்க பூர்வீக ஊர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம்ங்கிற பெரிய கிராமம். அது ஒரு டவுன் பஞ்சாயத்து, 15 வார்டுகளை கொண்ட ஒரு டவுன் பஞ்சாயத்து. சென்னையில் இவங்க இருக்கக்கூடியது விருகம்பாக்கம். இது சாலிகிராமம் வார்டில் அது உள்ளால அது வருது. இவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னர். இவங்க வீடு அதை விட முக்கியம், இதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவங்க. இவங்க ஒன்று அங்கே பூர்வீகம், ஒன்று சென்னையில். அவங்க அந்த பஞ்சாயத்தை ஒரு 15 வார்டு உள்ள ஒரு பெரிய கிராமம் தானே என்ன இருந்தாலும் ஒரு டவுன் பஞ்சாயத்து. ஆனால் ஒரு பெரிய இது அந்த பஞ்சாயத்து, அதை சுற்றி உள்ள சின்ன சின்ன கிராமங்களும் சேர்ந்து தான் வரும். அந்த பஞ்சாயத்தை 15 வார்டுகளை வெற்றி பெற வைக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்க வேணுமா வேண்டாமா? இவங்க பாஜக மாநில தலைவியாக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருக்காங்க. நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க, உலகத்துக்கே தெரியும். கவர்னர் நேரடி, ஆனால் பழையபடி நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஐடியா வச்சுருக்கீங்க. ஆனால் அதை நீங்கள் செய்திருக்கணுமா வேண்டாமா? சரி, சென்னையில் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு, உங்களுக்கு எங்கே வந்தாலும், சென்னைக்கு வந்தாலும் ஏர்போர்ட்டில் கூப்பிடுவேன், உங்களை கூட்டிகிட்டு வர்றது, உங்களுக்கு வரவேற்கிறது எல்லாம் பாஜகக்காரன் தானே வரான். அவனை கூப்பிட்டு சொல்லலாம்ல, எப்பா நீங்கள் எனக்கு ப்ரிஸ்டேஜ் ப்ராப்ளம், ஏன் என்ன பண்ணணும் தெரியாது, ஏன் வீடு இருக்க வார்டு கண்டிப்பாக பாஜக வெற்றி பெற்று ஆகணும். 18,000 சில்லற ஓட்டு விருகம்பாக்கம் தொகுதியில் 2016 எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று அவங்க வாங்கினவங்க. அப்போ நீங்கள் வெற்றி பெற வைக்கணும்ப்பா, அதுக்கு என்ன ஒன்றுமோ அதை செய்யுங்கப்பான்னு சொல்லி கூட்டி வழிகாட்டலாம்ல. ஒரு மாநில தலைவராக இருந்து அவங்களுக்கு உள்ள அனுபவத்தை பயன்படுத்தி அதை செய்யலாம்ல. செய்யலை. இங்கே ஒரு வார்டு, அவங்க வீடு இருக்கக்கூடிய வார்டை வெற்றி பெற வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. அங்கே கன்னியாகுமரியில் அகஸ்தீஸ்வரம் அவங்க பூர்வீக கிராமம், அந்த டவுன் பஞ்சாயத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்கு துப்பு இல்லை. அப்படிதானே நம்ம சொல்ல முடியும். இவங்களை இனிமே எம்பி எலெக்ஷனை நிற்பாங்க, எல்லாரும் சேர்ந்து சுமந்து இவங்களை எம்பி ஆக்கி விடணும், அப்புறம் அமைச்சராகி அப்படியே ஃப்ளைட்டில் சுற்றிட்டே திருவாங்கன்னா தொண்டர் எப்படி ஏற்றுக்குவான்? இதுதான் பிரச்சனை. இதுதான் சார் பிரச்சனை. நீங்க இங்க இருங்க, இல்லை இந்த 2 இப்பவும் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல இதை ஒரு இதாவே சொல்றேன், இந்த தேர்தலில் பாஜகவினுடைய அந்த மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகி, எல்லாம் அணி தலைவர்கள், பிரிவு தலைவர்கள், பிரிவு நிர்வாகி, அணி நிர்வாகி, இளைஞர் அணி, பெரிய அணி, எல்லா அணியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்கவங்க வார்டில்
முக்கியமா அவங்க வார்டு எலெக்ஷன்ல அவங்க நிக்கலாம் நிக்காம இருக்கலாம், குறைஞ்ச பேர் தானே நிக்க முடியும், பாக்கி எல்லாரும் நிக்க முடியாது. ஆனா அவங்க வார்டுல அதிகமான ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த முறை சீட்டு கொடுக்காதுங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது சீட்டு கொடுக்காதுங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான், சிட்டிங் எம்எல்ஏவே இருந்தாலும் சரிதான். அவங்க வீடு இருக்கக்கூடிய வார்டுல பாஜக அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கணும், கண்டிப்பா வாங்கியிருக்கணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் உலகத்துக்கு தான், நீ ஒன்றும் ஊருக்கும் மாவடிக்க வேண்டாம், உலகத்துக்கும் மாவடிக்க வேண்டாம், போனே அனுப்பிடுங்க. அடிப்படை சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிர்வாகியும் அவங்க வார்டில் ஒரு ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர் இருக்காருன்னா அவருடைய வார்டில் அதிகமான ஓட்டு பாஜகவுக்கு வரணும். 80 ஓட்டு 100க்கு 80 ஓட்டு வரணும்னு டார்கெட் பண்ணாங்கன்னா 60வது வரும், 50வது 51 வரணும் அதிகமான ஓட்டு அப்படின்னு ஒரு இதை பிக்ஸ் பண்ணி மற்ற குறைஞ்சபட்சம் மற்ற கட்சிகளை விட கூடுதல் ஓட்டாவது வாங்கியிருக்கோங்கிற குறைந்தபட்ச தகுதியாவது இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அடுத்து சட்டசபைக்கு நீங்கள் அப்ளையே பண்ணணும். அப்படி வைங்க. சட்டசபை தேர்தலில் வந்து எங்களுக்கு விருப்ப மனு தாக்கல் பண்ணால இதுதான் பேசிக் கிரிட்டேரியான்னு இருக்கணும். அதை கூட ஒன்னால செய்ய முடியாது, இன்னும் ஒன்றும் பிடிக்கி தள்ள வேண்டாம், போயிட்டு வான்னு சொல்லிடணும். சும்மா இந்த மேம்போக்கான அரசியல் பண்ணுறது அதெல்லாம் லாய்க்கே கிடையாது. அந்த வார்டில் பல பேர் இருப்பாங்க தான், பல பேரும் செய்யுங்க, செய்து அதை கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதை மாநில நிர்வாகிகளாக கட்டாயம் இதை கடைபிடிச்சே ஆகணும். அப்படி பிடிங்க ஒரு பிடி, அப்படி தானே சார் சரியா இருக்கும். அவங்க வார்டை அவங்க வெற்றி பெற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து 2 இடத்துல இருக்கேன், சென்னையிலையும் இருக்கேன், ஊரில் அகசிசோரமே இருக்கு, இங்கேயும் இருக்கா, சரி ஏதாவது ஒரு இடத்துல டார்கெட் பண்ணி செய்யுங்க, 2க்கும் முயற்சி பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற வைங்க, உங்களுக்கு ஒரு கூடுதல் சாய்ஸாக எடுத்துக்கிடுங்க அதை. ஆனால் எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் சீட்டு மட்டும் கேட்போம்னா இது சின்ன வயசில் வந்து சொல்லணும்ல, அந்த இது விதை இது பண்ணணும், விதை போடணும் வாரியா, நாற்று களை பறிக்கணும் வாரியா, அதுக்கு வரமாட்டேன், அது பண்ணணும் வாரியா, இதுக்கு பண்ணணும், எதுவுமே வரமாட்டேன், நாற்று நட வரமாட்டேன், களை பறிக்க வரமாட்டேன், அப்புறம் கடைசியில் எல்லாம் விளைஞ்சி போச்சு அறுவடை பண்ண வாரியா, அதுக்காக நான் வரமாட்டேன், இப்போ கொத்து வந்து பங்கு வைக்கணும் வான்னு சொன்னா திங்கிறதுக்கு மட்டும் ஓடி வரேன்னு ஒரு கதை வரும், அதை சின்ன வகுப்புல வரும். அதை மாதிரி தான் இருக்குது. அறுவடை பண்ணுறதுக்கு மட்டும் நான் வரேன், மற்றதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னால் அது என்ன கணக்கில் இருக்கும்? அந்த பாடமெல்லாம் இவங்கெல்லாம் படிச்சிருக்கணும். இதுலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கணுங்கிறதுனால சொல்கிறேன். எல்லா நிர்வாகிகளும் இதை கவனத்தில் எடுத்துட்டு கட்டாயம் அவங்க இதில் வந்து கட்டாயம் அவங்க வந்து வேலை செய்தே ஆகணும். வேலை செய்து வெற்றி அதிகமான ஓட்டு வாங்கணும். வார்டு முக்கியம். வார்டு நீங்கள் உலகத்துக்கே ராஜாவாக இருங்க, ஆனால் உள்ளூரில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கண்டிப்பாக செய்யணும். அது வேற எவனோ பார்த்துருவான், கட்சிக்காரன் பார்த்துருவான். மோடி வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் குஜராத்தில் வந்து அது அங்கே உள்ளவங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லி டெல்லியில் உட்காந்தா குஜராத் எப்பவுமே நம்ம கையை விட்டு போயிருங்க, அது தெரியுமா? அவர் ஏன் இன்னமும் குஜராத்தில் போய் மல்லு கேட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா நேரமும் அதை வந்து கவனத்தில் இருந்து அங்கே உள்ள விவகாரங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் வழிகாட்டிட்டு இருக்காங்களா இல்லையா? ஒரு பிரதமரால ஒரு மாநிலத்தையே வழிகாட்டிட்டு இருக்க முடியுது. எல்லா இடத்துக்கும் தான் பிரதமர், ஆனா குஜராத்தை தனி கவனம் செலுத்தி அதை வந்து அது கோட்டை விட்டுறக்கூடாது, இல்லை தப்பா போயிரும்ல. அப்ப அதை கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்கல்ல. எம்பி எலெக்ஷன் எல்லாம் ஒரு சீட்டு கூட திமுக காங்கிரஸ்காரன் வாங்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்களா, உழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. உலக அளவில் உள்ள விவகாரத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, அவங்க உள்ளூர் விவகாரத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா 2 மாநிலத்துக்கு கவர்னர் இருந்துட்டு எங்க வார்டை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன், அது அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து அவருக்கு இருக்கு. நீங்க அதுதான் வித்தியாசம், பிரதமருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நான் வந்து இதை தான் நான் எல்லாம் சொல்ல வரேன். இதில் தனிப்பட்ட முறையில் இன்னொரு தகவலையும் சொல்லணும். இன்னும் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் அடிச்சு, அது என்னது மோடி என்னது பார்த்துட்டு சும்மா இருக்காரு, இங்கே கனிமொழி இதெல்லாம் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருக்க வேண்டாமா, அது எப்படி நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, அமித்ஷா உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறாரு, அது எப்படிங்க அது பார்க்க முடியும், விட முடியும், அது என்ன செய்துட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம பிபிஐ ஏற்றுறதுக்கு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்கிட்ட. நான் வந்து பாஜக ஆள் கிடையாது, நான் உடனே நிறைய இந்த கருத்தை போய் பிரதமர்னு சொல்லக்கூடிய இடத்துலேயே நான் இல்லை. குறைஞ்சபட்சம் நான் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நீங்கள் வேற ஏதாவது கட்சிக்காரங்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே இருந்தாலும் சொல்லிடுவேன். ஆனால் உண்மையிலே நான் வந்து இதில் ஒரு விஷயத்த சில பேர்கிட்ட நான் புரியும்படியாவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. பிரதமர் நான் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். மேற்கு வங்காளத்தில் தேர்தல் முடிஞ்சது, கழிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 58 பேரா 48 பேரை வந்து பாஜகக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க தேசியவாதிகளை பிடிச்சி அந்த தேர்தலோட கொண்டு விட்டாங்க, கொலை செய்து விட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பல கேள்விகள் வந்துச்சு. அது எப்படி பிரதமர் உடனே இப்போ தாங்க எலெக்ஷனே வச்சு முடிச்சிருக்காங்க, தேர்தலே இப்போ தான் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு இப்போ அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிருக்கு, அதை ஏன் கலைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. இழப்பு உண்மைதான். ஆனால் நீங்கள் மோடி அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, உடனே ஆட்சியை கலைச்சிருக்கோம்ல, அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி தான் திருப்பி கேட்டேன். இப்போ மோடி அமித்ஷா இல்லாமல் இன்னும் ஒருத்தங்க இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டேன். உதாரணத்துக்கு இந்த பப்பு இருக்காரு, ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டேன். இல்லை மன்மோகன் சிங் ஏற்கனவே இருந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
அப்போ மோடி அமித்ஷா வந்து ஏதாவது ஒண்ணு நமக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தானே. மற்றவங்களெல்லாம் விட சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்கிறத ஒத்துக்கிடுறீங்களா? அப்ப இதை வந்து கலைக்காம இருக்காங்கன்னா அதுல காரணம் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுங்க. இன்னும் கனிமொழியை வந்து 2G வழக்குல அது கோர்ட்ல இருக்கு. அதுக்கும் பிரதமருக்கோ மற்றவங்களோ யாரும் அப்படின்னா பிரதமர் தான் எல்லாமே சொல்றபடிதான் கோர்ட்ல எல்லாம் தீர்ப்பு எழுதுங்கிற மாதிரி ஆயிடும். அது தப்பான ஒரு இது. அது அது நடந்துட்டு போட்டு. ஆனா இன்னொரு வேலை நமக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திமுகங்கிற இந்த தீய சக்தியை ஒழிக்கணும்னா, அது இல்லாம போகணும்னா அது மோடி நினைச்சு பண்ணவே முடியாது. மோடி வந்து ஆட்சியை கலைச்சா என்ன, மோடி ஏன் இவருங்க கைது பண்ணா என்ன, மோடி கைது பண்ணவே முடியாது. அவர் பிரதமர், அவ்வளவுதான். அமலாக்கத்துறை வேலை செய்யணும், அது அவங்க வேலையை தான் செய்ய முடியும். இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் செய்யறாங்கன்னா அது அவங்க வேலையை தான் அவங்க செய்ய முடியும். சிபிஐன்னா அதை அவங்க வேலையை தான் அவங்க செய்ய முடியும். அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அதெல்லாம் வரும்போது அவங்க சேர்த்து போவாங்க. இதுல எல்லா மோடி போய் தலையிடுறதே கிடையாது. ஆனா நீங்க திமுக காரன் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி சொல்றீங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. இது இன்னொரு காரணம். இன்னொரு விஷயம், நாம மோடி கிட்ட நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதை விட்டுக்கிட்டு, இது ஓட்டு அரசியல், இது ஜனநாயகம். இவங்களை நாமே காலி பண்ணிட்டு போயிடலாம். திமுகவை, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நாமே வீட்டுக்கு அனுப்பிடலாம். நம்ம கையில தானே இருக்கு ஓட்டு. நாம ஓட்டு போட்டா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு பிறகு நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடக்க போகுது. அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, அண்ணாமலை வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண போறாரு. அதான் சாத்தியம். அதுதான் ஜனநாயக ரீதியான விஷயம். நீங்க இவங்களை கலைச்சிங்கன்னா இவங்க போய் நின்றுட்டு ஒப்பாரி வைப்பாங்க. அப்படித்தானே மக்கள்கிட்ட போய் திசை திருப்பி விடுவாங்க. விட்டு பலபடியும் அவன் தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து இதை விட இன்னும் மோசமான வேலையை தான் செய்வாங்க. இப்ப 500 கோயில்ல இன்னும் 5000 கோயில இடிப்பாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லாம் என்ன வேண்டாத வேலை உண்டுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன? ஓட்டு மூலமாக இவங்களை ஜனநாயக ரீதியாகவே இவங்களை நம்ம தோக்கடிக்கணும். இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அப்புறம் அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை பிடுங்கிறது அது இது நம்ம கையில ஆட்சி வந்துட்டுன்னா, அண்ணாமலை கையில வந்துச்சுன்னா அண்ணாமலையே அந்த வேலையை செய்து விடுவார். அதுக்கு பிரதமர் அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. பொன்முடிக்கு மேல இருந்தாலும் சரிதான், அது தங்கம் தென்னரசா இருந்தாலும் சரிதான், KKSSஆ இருந்தாலும் சரிதான், பெரியசாமியா இருந்தாலும் சரிதான், இவங்க பேர உள்ள வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு எல்லாமே இங்க உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டதுதான். அதனால இங்கே போட முடியும். மாநில சர்க்காரே எல்லாமே செய்ய முடியும். இப்ப நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, மோடி ஏன் இதை பண்ணல, அமித்ஷா ஏன் இதை பண்ணலன்னு திமுக காரன் கிளப்பி விடுறான். அதுக்கு நீங்க பலியாகாம அவன் எதுக்கு நம்மளை டைவெர்ட் பண்ணி விடுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்னா, நாம என்ன செய்யணும்னா, குறைஞ்சது ஒரு 100 பேரையாவது ஓட்டுச்சாவடியில போய் ஓட்டு போட வைக்கணும். இதுவரைக்கும் பாஜகவுக்கு, தாமரைக்கு, இல்லைன்னா மோடிக்கு ஓட்டு போடாதவங்களை போட வைக்கணும். அந்த வேலை நம்ம செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார். நான் எப்படி சொல்றேன் பார்த்தீங்களா, மாநில தலைவர் நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பஞ்சாயத்து நிர்வாகிகள், பாஜகவில் உள்ளவங்க அவங்கவங்க வார்டில் அவங்க வந்து அதிகமான ஓட்டு வாங்கினாலே சாலிடாக கூட்டணி 40 இடத்துல, பாண்டிச்சேரி உட்பட 40 இடத்துலையும் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு வந்துடும். சின்ன லாஜிக் தான். அதுக்கு நம்ம கொஞ்சம் அவங்க கீழே உழைக்கணும். அவங்களுக்கு நாமளும் நம்ம பங்குக்கு, அவங்களுக்காக வேண்டிய ஒத்துழைக்க வேண்டியதுன்னு நான் சொல்லலை. நம்ம பங்குக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள், யாரெல்லாம் காங்கிரஸுக்காரன், கம்யூனிஸ்டுக்காரன், திமுக காரன், அங்க அவன் இவன் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் பேசி எப்ப எனக்காக வேண்டி நீங்க ஒரு காரியம் பண்ணு, எனக்காக வேண்டி நீ ஒரே ஒரு இந்த ஒரு வாட்டி நீ பண்ணு, ஒரு வாட்டி செய்தா உனக்கே புரிஞ்சிடும். நம்முடைய சந்ததி எல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருளை மாட்டி சாகாம நாசமா போகாம காப்பாத்துறதுக்காக வேண்டிய நீ இந்த ஓட்டை போடு. நீ வேணா எந்த கட்சியிலும் இருந்துட்டு போ, ஆனா வந்து நீ இது ஓட்டை போடு அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லி என்ன வேணா சொல்லுங்க, ஓட்டு போட வைங்க. அது போதும். 100 பேரை டார்கெட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது ஓட்டு போட வச்சிருங்க. அது போதும். அதே மாதிரி 85% மேல இந்த வாட்டி ஓட்டு பதிவாகணும். அதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடுங்க. தமிழகத்துல ஓட்டு பதிவு சதவீதம் 85% அதிகமா இருக்கணும். இந்த 50, 59 அந்த கதையே ஆக விடாது. 85க்கு மேல போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா 39 தொகுதியும் தமிழ்நாட்டில் பாஜக அணி தான் வெற்றி பெறும். 85% மேல ஓட்டு பதிவாகணுங்கிறத நம்ம செய்வோம். இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்களெல்லாம் நம்ம போடுவோம், வெளியே வருவோம், வந்து ஓட்டு போடுவோம், தாராளமா போடுவோம். இந்த பணம் கொடுக்குற கதையில 2வது நம்ம பேசுவோம் அதை பத்தி. எது என்ன நடந்தாலும் இதை டார்கெட் பண்ணு. 100 பேரை டார்கெட் வைப்போம். குறைந்தது 10% டார்கெட்ல அச்சீவ் பண்ணுங்கிற மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலையை நம்ம செய்வோம். இந்த மோடியை பத்தி கிளப்பி விடுறது, இல்லை அமித்ஷா ஏன் இன்னும் பண்ணலை, இது ஏன் அவர் இன்னும் செய்யலை, இந்த மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி, எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணி, இல்லை மற்றவங்க நேரத்தை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா இந்த வேலையை நம்ம செய்தோம்னா சிறப்பான ஆக்கப்பூர்வமான வேலையா இருக்கும். நம்ம பேசுறதுனால பிரயோஜனமே இருக்காது. 4 பேர்கிட்ட சொல்றதே நோக்கம் எதுக்குன்னா இதை மாதிரி பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம அதை எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு இந்த காரியத்தை நீங்க பண்ணுவீங்கன்னு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு நடக்குங்கிறது 2வது. ஒருவேளை நான் 100ன்னு சொன்னது 200 கூட போய் நிக்கலாம்.
அது உங்களுடைய இது. வாய்ப்பு கிடைக்கிறவங்கலாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏன்னா ஃபோன் எல்லாத்துக்கும் கையிலும் இருக்கு. நேரடியாக என்னால் போக முடியாது, ஃபோனில் பேசலாம்ல. இங்கே இருக்கக்கூடியவனு இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவனு இங்கேருந்து ஃபோனில் பேசி அப்பா இந்த வாட்டி நீ இது வரைக்கும் என்ன நீ போயிட்டு போ, இந்த வாட்டி நீ போடுன்னு நம்ம சொல்லலாம்ல. இங்கே இருந்தால் கன்னியாகுமரியில் இருக்க எங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லலாம்ல, சொல்லி போட வைக்கலாம்ல. அதை நம்ம செய்யலாம். இதை மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே வெளிநாட்டில் நிறைய நண்பர்கள் இப்போ பாஜக, மோடி, அண்ணாமலை இவங்க மேலே பெரிய விசுவாசம் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ தான் எனக்கெல்லாம் தெரியுது, என்கிட்ட பேச தான் எனக்கே புரியுது. இதெல்லாம் எல்லா நாட்டிலும் இருக்காங்க. அரபு நாட்டிலலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த உயிரே வச்சுருக்காங்க பிரதமருக்கு மேலே, அண்ணாமலைக்கு மேலெல்லாம். அவங்க எல்லாருமே அவங்கவங்க வீட்டில் உள்ளவங்களை சொல்லி ஓட்டு போட வைக்கிறாங்க. ரீயூனியன் ஒரு தீவு, அங்கேருந்து அந்த அம்மா பேசி இந்த தீவே நம்ம புதுசாக இருக்க மாதிரி நமக்கே நம்ம இந்தியாவினுடைய தென்மேற்கு திசையை நோக்கி கிட்டத்தட்ட அந்த மாலத்தீவுக்கு அந்த பக்கத்தில் வருது. அது மொரிஷியஸ் தீவு அதுக்கு ஒட்டி வருது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அது இந்து மகா சமுத்திரத்தில் அந்த ஓரத்தில் வர மாதிரி வருது. அது அந்த தீவுல இருந்து சொல்கிறாங்க. சிதம்பரம் பேஸ்டு ஆள் அவங்க. அங்கேருந்து சொல்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்களை எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, நீ மோடிக்காக தாமரைக்கு தான் திமுக ஓட்டு போட்டவங்க இதுக்கு முன்னாடி, நீ தாமரைக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. சரிக்கா நீ சொன்னதானே உனக்காக நீ அந்த வாட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி மெனக்கட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு சரியான ஒரு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் நம்ம கண் முன்னால இல்லாமல் இருந்துச்சு. ஒன்று திமுக இல்லைன்னா அண்ணா திமுக, ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. நான் அப்போ யாருக்கு ஓட்டு போட்டு என்ன விடுப்பா அப்படி நம்ம இருந்த காலம் இப்போ இல்லை. அண்ணாமலைன்னு ஒருத்தர் முன்னாடி நிற்கும் போது அவரை பயன்படுத்தலைன்னா நம்மள மாதிரி தப்பு செய்தவங்க வேற யாரும் இருக்க முடியாது. காமராஜரை தொலைச்சிட்டோம், அண்ணாமலையை காப்பாற்றணும். நன்றி, வணக்கம்.